தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிலாளர் முன்னேற்ற சங்க கவுன்சிலின் சார்பாகவும் ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் பணியாளர் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவசர செயற்குழு கூட்டத்தின் நோக்கம், இன்றைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற அரசாங்கம் திடீரென்று தமிழகம் முழுவதும் 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடச் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 700க்கும் மேற்பட்ட கடைகளை மூடச் சொல்லி உத்தரவிட்டதால் பல அரசியல் கட்சிகள் அதை வரவேற்று பேசியிருந்தாலும் கூட, பல நிறுவனங்கள், பல பொதுவில் இருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் அதை வரவேற்றிருந்தாலும் கூட, டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிக சரியான சிக்கலான சவாலான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த 717 கடைகளை மூடியதனுடைய விளைவுகளை பணியாளர்கள் சார்பிலிருந்து பார்க்கும்போது அவர்கள் ஏகப்பட்ட சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதிலே பணிபுரிந்த பணியாளர்களை மாற்று பணி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை நீதிமன்றமும் அரசாங்கம் சேர்ந்து முடிவெடுத்ததனுடைய அடிப்படையில் தமிழகத்திலே பல மாவட்டங்களில் அமலாகி, ஈரோடு மாவட்டத்திலே அமலாகி, அந்த பைபேக் சிஸ்டம், ஒரு பாட்டிலுக்கு முதலில் 10 ரூபாயை கூடுதலாக நுகர்வோரிடமிருந்து பெற்றுக்கொண்டு, அவர் அந்த நுகர்வோர் பணியை முடித்துவிட்டு திரும்ப வரும்போது அந்த 10 ரூபாயை பாட்டிலை திரும்ப பெற்றுக்கொண்டு 10 ரூபாயை கொடுக்கின்ற ஒரு சிஸ்டத்தை தமிழகம் முழுவதும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் டாஸ்மாக் நிர்வாகம் அமல்படுத்தியது. அப்படி அமல்படுத்தப்பட்டதிலே பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஒன்று, பணிச்சுமை கூடுதலாக இருக்கின்றது. அதற்கென கூடுதல் பணியாளர்கள் தராமல் அந்த பணியாளரையே செய்ய சொல்லும் பொழுது பீக் அவர்ஸ்லேயும் மிக சிரமப்படுகிறார்கள். மேலும் 10 ரூபாயை திரும்பி தரும்போது அந்த 10 ரூபாய் நோட்டையே அந்த நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக அந்த 10 ரூபாய் பெறுவதற்காக எங்களுடைய பணியாளர்கள் மிகவும் மெனக்கெட்டு அதற்காக கமிஷன் என்ற அடிப்படையில் கூடுதலாக செலவு செய்து அந்த பணியை ஈடுகட்டுகிறார்கள். அதேபோல் கடை வாடகையில் வித்தியாசம். ஏற்று கூலி இறக்கு கூலியிலே முழுமையான தொகை நிர்வாகத்திலிருந்து தரப்படுவதில்லை. பாட்டில் இறக்கும் போதும் ஏற்றும் போதும் கைதவறி உடைந்து போய்விட்டால் அந்த இழப்பிற்கு ஏதாவது ஒரு சதவீதம் நிர்ணயம் செய்து, இத்தனை சதவீதத்திற்குள் சேதமடையும் பொழுது நிர்வாகம் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நடைமுறையும் அமல்படுத்தப்படவில்லை. கடை வாடகையில் நகரப்பகுதியில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஏற்படுகிறது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருப்பி வழங்குவதில் பணியாளர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. ஆக இவ்வளவு சிரமங்களையும் சந்தித்து கொண்டு அந்த பணியாளர்கள் பணியாற்றும் போது இப்படி ஒரு கடை குறைப்பு என்பது இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டுமா என்ற கேள்வி நம் முன்னே எழுகிறது. இன்னும் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இந்த துறைக்கான அமைச்சர் யான்று நியமிக்கப்படவில்லை. இந்த துறைக்கான நிர்வாக இயக்குனரும் நேற்று தான் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆக வேகமாக இந்த அறிவிப்பு என்பது பல நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. பணியாளர்கள் ஏற்கனவே 23 ஆண்டு காலம் இந்த நிறுவனத்திலே பணிபுரிந்திருக்கிறார்கள். டாஸ்மாக் நிறுவனம் என்று ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்த வேலையில்லாத அந்த பட்டதாரிகள் அதிகரித்த அந்த நிலைமையில் இந்த மது விற்பனை பணி என்றாலும் கூட பரவாயில்லை என்று நிறைய படித்த பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் எல்லாம் இந்த பணிக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு 23 ஆண்டு காலம் தொடர்ந்து பணிபுரிகின்ற நிலைமையிலே காலமுறை நிர்ணய ஊதியம், அதாவது அடிப்படை சம்பளத்தை பிக்ஸ் செய்து அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது இன்னும் செய்யப்படவில்லை. தொகுப்பூதியமாகவே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொகுப்பூதியத்திலும் கூட ஒரு நிறைவான தொகை என்று சொன்னால் அப்படியும் இல்லை. நிறைய சிரமங்களுக்கு இடையில் இந்த பணியாளர் பணிபுரியும் போது இந்த அரசாங்கம் இதையெல்லாம் தொழிற்சங்கங்களையும் நிர்வாகங்களையும் கலந்து ஒரு முடிவெடுத்து செய்திருந்தால் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இன்றைய நிலையாகும். மேலும் மணமகிழ் மன்றம் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு FL2 பார், அந்த மணமகிழ் மன்றம் அடிப்படையில் வருகின்ற அந்த மதுபான கடையில் எல்லாம் அந்த மணமகிழ் மன்றத்திலே இருக்கிற உறுப்பினர்கள் மட்டும்தான் மதுவை பெற்றுக்கொண்டு அருந்த வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருந்தாலும் கூட அதுவும் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு எப்படி வேண்டுமானால் விற்பனை நடைபெறுகிறது. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தால் கூட இந்த கடையை மூட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. அல்லது இந்த கடையை மூட வேண்டும் என்பது பேருந்து நிலையம் அருகிலே, கோயில் அருகிலே, பள்ளிக்கூடம் அருகிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தாலும் கூட
அதற்கு மாற்று ஏற்பாடாக இன்னொரு இடம் கிடைத்தால் அங்கே அமைக்கலாம் என்ற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வர வேண்டும். திடீரென கடைகளை குறைப்பது, அந்த கிலோமீட்டர் வித்தியாசம் ஒரு கடைக்கும் இப்பொழுதே 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் போய் அந்த நுகர்வோர் வாங்க வேண்டிய நிலைமையிலே இன்னும் ஒரு 10 to 12 கிலோமீட்டர் போய் வாங்க முற்படும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தானாகவே அங்கு அராஜக பேர் வழியினால் சந்துக்கடை உருவாகிறது. அந்த சந்துக்கடையிலே கூடுதல் விலைக்கு விற்கிறார்கள். அந்த கூடுதல் விலைக்கு விற்கப்படுகின்ற அந்த மதுபானத்திலே போலி மதுபானங்களோ அல்லது உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட மதுபானங்களோ கலந்துவிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. இப்படி கடையை குறைப்பதனுடைய பின்னணியிலே பணியாளர்களுக்கு இவ்வளவு சிரமங்கள் இருப்பதை இந்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் இதற்காக அவசர கூட்டத்தை போட்டு நாங்கள் இதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகின்றோம். இது பற்றி நிர்வாகத்திடம் பேச இருக்கின்றோம். தேவைப்பட்டால் கூட்டு கமிட்டிகளை ஆரம்பித்து போராட்டம் நடத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நாங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நிர்வாகம் பரிசீலிப்பதற்கும் காலி பாட்டில்களை இப்பொழுது இருக்கிற முறையிலே நாங்கள் ஒரு பணியாளர் சங்கம் திடீரென்று ஒரு பணியை புறக்கணிக்க கூடாது என்ற அடிப்படையிலே வருகிற 24/5/2026 வரை இப்பொழுது இருக்கிற நடைமுறையை நாங்கள் பின்பற்றுகிறோம். மிக கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை பின்பற்றுகிறோம். 24/5/2026க்குள் மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இந்த காலிப்பாட்டலை திரும்ப பெற ஒரு முறையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அல்லது அதற்கென தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து அவர்கள் திரும்ப பெறுகின்ற மாதிரி ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதை, காலிப்பாட்டலை திரும்ப பெற மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுவரை சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி விரைவில் இது ஒரு போராட்ட களமாக மாற்றுவதற்கும் எங்களுடைய சங்கம் முன்னெடுக்கும். இதை பற்றி எங்களுடைய ஆற்றல் மிக்க பேரவை மாநில பேரவைக்கும் தகவல் கொடுத்து, தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில பேரவைக்கும் தகவல் கொடுத்து போராட்டத்தை தமிழக அளவிலே ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அரசாங்கம் தான் இதை பற்றி விசாரித்து பரிசீலித்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வேறு பணியிடம் எல்லாம் ஏற்பாடு செய்யாமல் வாய்மொழி உத்தரவாக விற்பனை அதிகமாக கடைக்கு போங்கள் என்று வாய்மொழி உத்தரவாகத்தான் கூறுகிறார்கள். ஒரு முறையான உத்தரவு இல்லை. மேலும் நிர்வாகம் தொடர்பான பணிகள் 100 கணக்கிலே காலியாக இருக்கிறது. இப்படி கடையை குறைக்கப்பட்டு அதில் இருக்கிற விற்பனையாளர்களை அந்த பணிக்கு ஈடுபட செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தினுடைய கோரிக்கை. டாஸ்மாகிலே இருக்கிற வேலை வாய்ப்புகளை ஃபில் செய்துவிட்டு கூடுதலாக தற்போது வேலை இழந்த பணியாளர்கள் கூடுதலாக இருந்தால் இதர துறையிலும் பணி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மதுக்கடைகளை குறைப்பது என்பது மதுவிலக்கை முழுமையாக ஒழிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக அமையாது. ஒன்று முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், அல்லது இப்பொழுது இருக்கிற சிஸ்டத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்து செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு 717 கடைகளை மட்டும் குறைப்பதால் எந்த விதமான மதுவிலக்கு பாலிசியிலே எந்த விதமான விளைவுகளும் ஏற்பட்டு விடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள்.